தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்குது டெய்ல் சூட் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கர ட்விஸ்டோட இப்படி கூட ஒரு படம் எடுக்க முடியுமாடா, அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா எடுத்திருக்கானுங்க. படத்தோட ஒன்லைன் கேளுங்களேன். கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான வருஷங்களா பூமியில இருக்கக்கூடிய ஒரு குகை. அந்த குகைக்கு பிக்னிக் வரவங்களா இருந்தாலும் சரி, ட்ரெக்கிங் வரவங்களா இருந்தாலும் சரி, இல்ல சும்மா அந்த குகைக்கு பக்கத்துல வர யாரா இருந்தாலுமே மர்மமான முறையில காணாம போயிடுறாங்க. அப்படித்தான் ஒரு நாள் நம்ம படத்தோட ஹீரோயினோட அம்மாவுமே இந்த குகையை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வரும்போது அவங்களுமே காணாம போயிடுறாங்க. இப்ப தொலைஞ்சு போன தன்னோட அம்மாவை தேடி நம்ம ஹீரோயின் அவ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 6 பேர்த்த கூட்டிக்கிட்டு இந்த குகைக்கு வரும்போது எதிர்பாராத வகையில அந்த குகையில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உயிரினம் இவங்க எல்லா பேத்தையுமே போட்டு பாடாப்படுத்தி எடுக்குது. அப்படி அந்த குகைக்குள்ள என்னதான் இருந்துச்சு, அம்மாவை தேடி போன அந்த 6 பேருமே அந்த குகையில இருந்து தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத நிமிஷத்துக்கு நிமிஷம் ரொம்பவுமே த்ரில்லிங்கா நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டோட நமக்கு சொன்ன படம் தான் 2026 ரிலீஸ் ஆன தி போன் கீப்பர். இந்த படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல இந்த மாதிரி நிறைய மூவிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸுமே கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அப்புறம் என்ன, படத்தோட கதைக்குள்ள போகலாமா? படத்தோட ஆரம்பத்துல வானத்துல இருந்து ஒரு எரிக்கல் வந்து நம்ம பூமியில விழுகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த எரிக்கல் விழுந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு விதமான உயிரினம் நம்ம பூமிக்குள்ள வர மாதிரியும் தெரியுது. அப்படியே அங்க கட் பண்ணிட்டு இந்த எரிக்கல் விழுந்ததுக்கு அப்புறமா நடந்த சில இன்ஸ்டன்ஸை அடுத்தடுத்து காட்டுறாங்க. 4 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த டயத்துல வாழ்ந்த பழங்குடியை சேர்ந்த ஒரு குடும்பம் அங்க இருக்கக்கூடிய ஒரு குகையில உட்காந்து தங்களுக்கான உணவை சமைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த குகைக்குள்ள இருந்து வந்த ஏதோ ஒரு உயிரினம் இந்த குடும்பத்தோட தலைவரை போட்டு தள்ளிட்டு அவருடைய எலும்பையுமே அங்க இருந்து எடுத்துட்டு போற மாதிரி தெரியுது. அந்த உயிரினம் எப்படி இருந்துச்சுன்றத பத்தி நமக்கு தெளிவா காட்டல. பாக்குறதுக்கு ஆக்டோபஸ்க்கு இருக்க மாதிரியான டென்டக்கிள்ஸ் மட்டும் இருக்குன்ற மாதிரி தெரிய வருது. அப்படியே அங்க கட் பண்ணா 1979 நடந்த இன்னொரு இன்சிடென்ட்டை காட்டுறாங்க. இந்த முறை ஒரு ஜேர்னலிஸ்ட் இந்த குகையை தேடி வந்திருப்பாப்ல. அப்படி அவர் வரக்கூடிய எல்லா இடத்தையுமே ஒரு புக்ல எந்த பக்கமா போகணும் வரணும்ன்றது எல்லாத்தையுமே மேப் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. இவருமே அந்த குகையை கண்டுபிடிச்சு உள்ள வரும்போது அங்க இருக்கக்கூடிய அதே உயிரினத்தால அட்டாக் செய்யப்பட்டு சாகடிக்கப்படுறாரு. இந்த மாதிரி பல பேர் இந்த குகைக்கு வந்து இறந்து போறதுனால ஒரு கட்டத்துக்கு மேல அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் சில பேருமே இந்த குகையை வந்து பாத்தீங்கன்னா போன் கீப்பர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த எல்லா இன்சிடென்ட்டுமே நடந்து முடிஞ்சு பிரசன்ட்ல, அதாவது இப்ப நடக்கக்கூடிய ஸ்டோரியை வந்து காட்டுறாங்க. இது இருக்கா பாத்தீங்களா, இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின் ஒலிவியா. அவ கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா பாத்தீங்களா, இவ தான் அனபெல்லா. ஆக்சுவலா இவ இப்ப ரொம்ப சோகமா இருக்கா. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவளோட அம்மா தொலைஞ்சு போய் கிட்டத்தட்ட 2 வாரம் ஆச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு ஜேர்னலிஸ்ட் அந்த குகைக்குள்ள போய் இறந்திருப்பார் இல்லைங்களா, அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட தாத்தா தான். அவரை தேடி போய் தான் ஹீரோயினோட அம்மாவுமே காணாம போயிருப்பாங்க. சோ இப்ப தொலைஞ்சு போன தன்னோட அம்மாவை தேடி இவ கிளம்பலான்னு சொல்லி முடிவு பண்ணும்போது நாம மட்டும் தனியா போனா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேத்தையுமே இந்த அனபெல்லா வர சொல்லி இருந்திருப்பா. அவங்க எல்லா பேருமே ஒன்னா சேர்ந்து இப்ப அந்த குகை இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி கார்ல கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. இதோ கார் ஓட்டிட்டு இருக்கானே, இந்த பைபிள்ல பேரு ஈத்தன், அவனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பைபிள்ல பேரு நிக். நம்ம ஹீரோயின் அவ கூட அந்த அனபெல்லாவும் இருக்கா. இது போக இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுல ஒருத்தி பேரு நாடியா, இன்னொருத்தன் பேரு ரவி. தமிழ் பேர்ல வச்சிருக்காங்கப்பா, சூப்பரா இருக்குல்ல. அப்படி இவங்க போயிட்டு இருக்கும் போதே ரோட்ல ஒரு பொண்ணு நின்று லிஃப்ட் கேட்டுட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆக்சுவலா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூடியூபர், பிச் ஹைக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருப்பா. சோ அதை பத்தி கார் ஓட்டிட்டு வர அந்த ஈத்தன் பையனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் போல. காரை ஒரு பக்கமா நிப்பாட்ட போற வழியில என்ன டிராப் பண்ணிட முடியுமான்ற மாதிரி இந்த புள்ள கேப்பா. ஆக்சுவலா இவளோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆஷ்லி. நான் இங்க பக்கத்துல ஸ்காட்லாந்து வரைக்கும் போறேன், என்ன நீங்க போற வழியில டிராப் பண்ணிடலாமா, நீங்க எங்க போறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது நாங்க போன் கீப்பர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குகையை தேடி போறோம், அங்க போன எல்லா பேருமே மர்மமான முறையில இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி நிறைய மித்தெல்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே இவளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிருது. டக்குனு தன்னோட பிளானை சேஞ்ச் பண்ணிட்டு நானும் உங்க கூட வரேன்ற மாதிரி சொல்றா. போதா குறைக்கு யூடியூப் சேனலுக்கு வீடியோ வேற எடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நாம இன்னைக்கு போன் கீப்பர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குகைக்கு போக போறோம் அப்படிங்கிற மாதிரி வீடியோவும் எடுத்து வச்சுக்கிறா. உள்ள இருந்தவளும் சும்மா இருக்காம சுத்தி முத்தி வீடியோ தான் எடுத்துட்டு இருப்பா. பாத்தீங்களா, நமக்குன்னு சொல்லி புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருப்பா. ஒரு குகைக்கு போயிட்டு எல்லா பேருமே மர்மமா காணாம போயிட்டாங்கன்னு சொல்றீங்க, அப்ப எதுக்கு நீங்க அந்த குகையை தேடி போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அனபெல்லா இருக்கா இல்லைங்களா, அவ இந்த மாதிரி ஹீரோயினோட அம்மா தொலைஞ்சு போன விஷயத்த சொல்றா. அவங்கள தேடி தான் நாங்க எல்லாருமே போயிட்டு இருக்கோம்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, அப்ப பிரச்சனை இல்ல, என்னோட சேனல்ல நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, சோ இதை நம்ம ஒரு விளாகா எடுத்து போடும்போது கண்டிப்பா அதை பார்த்துட்டு அவங்களும் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா பேருமே டாக்குமெண்ட்ரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி ஸ்காட்லாந்து சொல்லப்படக்கூடிய அந்த ஊருக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க எல்லா பேருமே ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய காட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல தான் போய் தங்குறாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறமாவும் அந்த ஆஷ்லின்ற பொண்ணு வளைச்சு யூடியூப் சேனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் எடுத்துட்டு
இருப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு பக்கமா நின்று தன்னோட அம்மாவை நினைச்சு ரொம்ப சோகத்துல இருக்கும்போது, இவ குழந்தையா இருக்கும்போது இவளை தூங்க வைக்கிறதுக்காக அவங்க அம்மா ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அது ரெக்கார்டட் ஆடியோவா இருக்கும். அதை போட்டு கேட்டுட்டு அமைதியா நின்றுட்டு இருப்பா. அப்ப பக்கத்துல வந்த அனபெல்லாவும், பயப்படாத, உங்க அம்மாக்கு எதுவுமே ஆகாது, நம்ம கண்டிப்பா அவங்களை கண்டுபிடிச்சலான்ற மாதிரி ஆறுதல் படுத்துறா. இந்த பக்கம் ஈத்தனும் நிக்கும். இவங்க போக போறது கோய்க்குள்ள இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துக்கு தேவையான டார்ச், இன்கேஸ் ரொம்ப லேட் ஆயிருச்சு அப்படின்னா டென்ட் எல்லாம் தேவைப்படும் இல்லைங்களா? அந்த மாதிரி தேவையான எல்லா பொருளையுமே பாத்தீங்கன்னா பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க அந்த குகைக்கு போறதுக்கு முன்னாடி ப்ரொஃபசர் ஹாரிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை மீட் பண்ணணும். அவர் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள்ஸ்ல ஒருத்தர். அந்த குகையை பத்தி ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கவர். ஒரு ஜேர்னலிஸ்டும் கூட. ஸோ அவரை மீட் பண்ணா அந்த குகையை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போய் ரிஸ்க் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய லோக்கல் பார் ஒண்ணுக்கு வந்திருப்பாங்க. அங்க லிண்டான்னு சொல்லிட்டு ஒரு பார் அட்டனர் இருப்பாங்க. அவகிட்ட போயிட்டு நேரா இந்த ஈத்தன் பையனும் ப்ரொஃபசர் ஹாரிசனை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, நீங்க எதுக்கு அவரை தேடிட்டு இருக்கீங்க? உங்களை பார்த்தா உள்ளூர்காரங்க மாதிரியும் தெரியல, எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, இந்த மாதிரி ஹீரோயினோட அம்மா 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த குகையை தேடி தொலைஞ்சு போயிட்டாங்க, அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோன்ற மாதிரி சொல்லும்போது, இங்க பாரு தம்பி, உன் நல்லதுக்காக சொல்றேன், அந்த குகைக்கு போறது சாவை தேடி போறதுக்கு சமம், தயவு செஞ்சு நீங்க எல்லா பேரும் இங்க இருந்து கிளம்பிருங்க அப்படிங்கிற மாதிரி இதுல ரெண்டா சொல்லும்போது, அப்ப பின்னாடி கழுத்துல டாட்டூ போட்ட ஒரு பைபிள்ல அந்த இடத்துக்கு போறதுல இருக்க ரிஸ்க் தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க, இங்க யாருமே அந்த குகையை பத்தி பேசவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அந்த குகையில இருக்கக்கூடிய உயிரினம் இங்க இருக்கக்கூடிய எல்லா பேத்தோட உயிரையும் எடுத்துட்டு இருக்கு, மத்தவங்களை கொலை பண்ணுது, அவங்களோட எலும்புகளை எடுத்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க எல்லா பேருமே நம்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமா நான் நம்புறேன்ற மாதிரி இந்த டாட்டூ போட்ட பையன் சொல்லுவான். அப்ப நம்ம அனபெல்லா உள்ள புகுந்து, இதோ பாருங்க ஹீரோயினோட அம்மாவை தேடி நாங்க வந்திருக்கோம், எப்பாடு பட்டாச்சும் அவங்களை கண்டுபிடிச்சு நாங்க கூட்டிட்டு போக தான் போறோம், உங்களால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சொல்றதை கேட்காம சாவை தேடி போறீங்க, அதுக்கு மேல உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த ப்ரொஃபஸரை தெரியும், நான் உங்களை அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இந்த டாட்டூ போட்ட பையன் இவங்க எல்லா பத்தியுமே கூட்டிட்டு இந்த ப்ரொஃபஸர் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வரான். வீடு பாக்குறதுக்கு ரொம்ப பாலடைஞ்சு போன நிலைமையில இருக்குது. சரின்னு சொல்லி கதவை தட்டும் போது உள்ள இருந்து வந்த ப்ரொஃபஸரும் கையில கன்னோட வராப்ல, யாரா நீங்களா, பார்க்க புதுசா இருக்கீங்க, திருட வந்திருக்கீங்களா, ஒழுக்கமா ஓடி போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, யோ பெருசு, நாங்க திருடெல்லாம் வரலையா, போன் கீப்பர்னு சொல்லப்படக்கூடிய அந்த குகையை தேடி வந்திருக்கோம், அதை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும்னு சொன்னாங்க, அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம்னு சொல்லும்போது, அதெல்லாம் சொல்ல முடியாது, வெளியே போங்கன்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுறாப்ல. அப்ப நம்ம ஹீரோயினும், யோ தாத்தா, நான் தாயா ஒலிவியா வீலர், என்னோட தாத்தா பேரு டேவிட் வீலர், அவரை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல இறந்து போனார் இல்லைங்களா ஒரு ஜேர்னலிஸ்ட், நம்ம ஹீரோயினோட தாத்தா, அவரும் இவரும் ஒன்னாதான் ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒர்க் பண்ண டயத்துல ஒன்னா சேர்ந்து தான் இந்த குகையை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதை கேட்ட உடனே சரி உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு தாத்தாவும் எல்லாத்தையும் கூட்டு போறாப்ல. உள்ள வந்த ப்ரொஃபஸரும், இதோ பாருங்க, நீங்க இங்க குகையை தேடி வரல, மரணத்தை தேடி வந்திருக்கீங்க, அந்த இடத்துக்கு போன யாருமே இப்போ வரைக்கும் திரும்பி வந்தது கிடையாது, எல்லா பேருமே மர்மமா இறந்து போயிருக்காங்க, அதனால நீங்க இங்க இருந்து போயிடுறதா நல்லது. ஏன் பெருசு, அப்ப அந்த குகையில என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இல்ல எனக்கு அது தெரியாதுன்னு சொல்றாப்ல. அப்புறம் எப்படி ஒண்ணு இருக்கா இல்லையான்னு தெரியாம அதை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க, போய் அங்க என்ன இருக்குன்னு பார்த்தா தானே நமக்கு தெரியும். ஆக்சுவலா அந்த குகைக்கு போறதுக்கான வழி இங்க இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாது உங்களை தவிர, அதனாலதான் உங்களை தேடி நாங்க வந்திருக்கோம். அந்த குகை எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, எங்க கிட்ட மொபைல் போன்ஸ் இருக்கு, கேமராஸ் இருக்கு, இது எல்லாத்தையுமே நாங்க அந்த குகைக்கு கொண்டு போக தான் போறோம். இன்கேஸ் நீங்க சொல்ற மாதிரி அங்க ஏதாவது ஒண்ணு நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை வீடியோவாவோ இல்ல இமேஜாவோ நாங்க போட்டோ எடுத்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, கேமராஸா, ஓகே தான், உள்ள போயிட்டு நீங்க வீடியோ கூட எடுத்துருவீங்க, ஆனா யாருமே திரும்பி வர மாட்டீங்க, உங்களோட போட்டோ கேமரா எல்லாமே சேர்ந்து உங்க டெட் பாடியோட அந்த குகைக்குள்ளேயே செத்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயமுறுத்துறாப்ல. அப்ப நம்ம ஹீரோயினும், ப்ரொஃபசர் உங்களுக்கு தெரியுமா என்னோட அம்மா தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நல்லாவே தெரியும், அவங்க காணாம போறதுக்கு முன்னாடி இங்கதான் வந்தாங்கன்ற மாதிரி சொல்லுவான். யோ என்னையா சொல்ற? ஆமா, அந்த குகைக்கு உன்னோட தாத்தாவை தேடி போய் தான் உங்க அம்மாவும் தொலைஞ்சு போயிட்டாங்க, நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனா உங்க அம்மா கேட்கவே இல்லை, சரி நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, தயவு செஞ்சு குகைக்கான வழியை மட்டும் சொல்லுங்க, நாங்க போய் எங்க அம்மாவை காப்பாத்திக்கிறோம், அது மட்டும் இல்லாம அங்க எவிடன்ஸா எடுக்கக்கூடிய வீடியோஸ் ஃபுட்டேஜஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்றோன்ற மாதிரி சொல்லுவானுங்க. போதா குறைக்கு நாங்க யாருமே தனியா போக போறது இல்ல, கிட்டத்தட்ட 7 பேர் கிட்ட இருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்பா இருப்போம், எங்களுக்கு பெருசா எதுவுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அவளோட தாத்தா ரெடி பண்ணி வச்ச ஒரு மேப்பை பாத்தீங்கன்னா எடுத்து காட்டுறா. ஸ்டார்டிங்ல கூட போய் எல்லாத்தையுமே நோட் பண்ணிருப்பாரு, அந்த மேப்பை காட்டுறா. அதுல ஸ்பெசிபிக்கா அந்த குகை பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு இல்லைங்களா, அதுக்குள்ள ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்கும், அதாவது சின்ன சின்ன பாதைகள் இருக்கும், அது எல்லாத்தையுமே நோட் பண்ணி ஒரு மேப்பா பாத்தீங்கன்னா அவர் வரைஞ்சு வச்சிருப்பாப்ல. அதை பார்த்து அந்த ப்ரொஃபஸரும், நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல, சரி நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று போட்டு காட்டுறேன், அதை பார்த்ததுக்கு அப்புறம் போலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட தாத்தா அதாவது டேவிட் பாத்தீங்கன்னா அந்த குகைக்கு ஒரு தடவை மட்டும் போயிருக்க மாட்டாரு, 2 தடவை போயிருப்பாரு. முதல் தடவை போனப்ப ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்திருப்பாரு. அந்த ஃபுட்டேஜை இந்த பெருசு பிளே பண்ணி காட்டுறாப்ல. அந்த வீடியோல இந்த டேவிட்ன்றவர் குகையில போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு உருவம் அவர் அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது. அதை பார்த்தவங்க எல்லா பேருமே அந்த இடத்துல ஏதாவது பாறை விழுந்திருக்கலாம், இல்ல அவர் சுகத்தை பார்த்து பயந்துருக்கலாம், இல்ல தடிக்கு கீழே
விழுந்திருக்கலாம், என்ன வேணா நடந்திருக்கலாம். இதை வச்சுட்டு எப்படி நீங்க ஒரு கிரியேச்சர் தான் அவங்களை வந்து அட்டாக் பண்ணுச்சுன்ற மாதிரி சொல்ல முடியும்? வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஃபுட்டேஜை திருப்பி பிளே பண்ணி ஒரு இடத்த மட்டும் கரெக்டா ஃப்ரீஸ் பண்ணி காட்டுறாப்ல. அந்த இடத்துல பாக்குறதுக்கே கொடூரமா வாயிலெல்லாம் பற்களோட ஏதோ ஒரு ஜந்துவோட இமேஜ் வந்து தெரியுது. அதை பார்த்த உடனே எல்லா பேரும் மிரண்டு போயிடறானுங்க. அப்ப ப்ரொஃபஸரும் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோ இது. அப்ப இருந்து இப்போ வரைக்கும் என் மைண்ட்ல ஒரே ஒரு கேள்விதான் ஓடிட்டு இருக்கு. அது என்னது, எங்கிருந்து வந்திருக்கு, இது கண்டிப்பா பூமியை சேர்ந்தது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாப்ல. என்னது பூமியை சேர்ந்தது இல்லையா, எதை வச்சு அப்படி நீங்க சொல்றீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா ஸ்பேஸ்க்கும் எர்த்துக்கும் நியரஸ்டா இருக்கக்கூடிய ஒரு கேவ் தான் இப்ப அந்த உயிரினம் இருக்கக்கூடிய அந்த கேவ். எனக்கு தெரிஞ்சு இந்த உயிரினம் விண்வெளியில இருந்து தான் வந்திருக்கணும், இது ஒரு ஏலியனா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்ல. யோ என்னையா சொல்லிட்டு இருக்க, அது ஏலியனா இருக்கிறதுக்கான சான்சஸ் எல்லாம் கிடையாது, மேபி நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு உயிரினமா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே, அதெல்லாம் கிடையாது, நான் அதை நேர்லயே பார்த்திருக்கேன், அது மட்டும் இல்லாம அதை அட்டாக்கே பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு தன்னோட காலில் இருக்கக்கூடிய ஒரு தழும்பு எடுத்து காட்டுறாப்ல. கட் பண்ண ஒரு சின்ன பிளாஷ்பேக். இந்த ப்ரொஃபசர் சின்ன பையனா இருக்கும்போது, ஒரு 12 வயசு சின்ன பையனா இருக்கும்போது அந்த குகைக்கு பக்கத்துல தான் சுத்தி முத்தி விளையாடிட்டு இருந்திருப்பாப்ல. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது அந்த குகையிலிருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டு இருந்திருக்கும். ஆனா அந்த சத்தம் வந்துட்டு நார்மலா நம்ம கேட்ட மாதிரியான ஒரு மிருகத்தோட சத்தம் மாதிரி இருந்திருக்காது, ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். பயத்துல அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணும்போது அவரோட காலை பிடிச்சி இந்த மிருகமும் உள்ள இழுக்க ட்ரை பண்ணிருக்கும். ஜஸ்ட் மிஸ்ட்ல தப்பிச்சு தான் அங்க இருந்து ஓடி வந்திருப்பாப்ல. அந்த மிருகத்தால ஏற்பட்ட காயம் சின்னதா தான் இருக்கும், ஆனா அதை சரி பண்றதுக்கு கிட்டத்தட்ட 4 ஆபரேஷன்ஸ் கிட்ட பண்ணதா சொல்றாப்ல. கண்டிப்பா சொல்றேன், அது பூமியை சேர்ந்ததா இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு என்ன, இப்ப அந்த இடத்துக்கு போகணும் அவ்வளவுதானே, அங்க போறதுக்கான பாதையை நானே சொல்றேன், ஆனா எனக்கு நீங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரணும். எக்காரணம் கொண்டு யாரும் தனியா போயிடக்கூடாது, இங்க போற இடத்துல எப்பவுமே எல்லா பேரும் ஒன்னாதான் இருக்கணும். அது போக அங்க கிடைக்கிற எந்த ஒரு எவிடன்ஸா இருந்தாலும் சரி, அந்த மிருகத்தை பத்தின இமேஜோ வீடியோவோ இல்ல அதுக்கான சின்ன தடயம் கிடைச்சா கூட அதை முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்ல. இது எல்லாத்துக்குமே இவங்க ஓகே சொல்லிட்டு அந்த குகை எங்க இருக்குன்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. மறுநாள் காலையில குகையை தேடி காட்டுக்கு வந்தவனுங்க காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறானுங்க. ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு வழியா அந்த குகையும் கண்டுபிடிச்சிடறானுங்க. என்ட்ரன்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா தங்களுக்கு தேவையான தண்ணி, டார்ச் லைட்டு, இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப கூட உட்காந்து பாருங்களேன், இந்த ஆஷ்லின்ற பொண்ணு யூடியூப் சேனலுக்கு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பா. ஒரு வழியா நாங்க அந்த குகையை கண்டுபிடிச்சிட்டோம், இப்ப நாங்க உள்ள போக போறோம். ஒருவேளை நான் திரும்பி வரல அப்படின்னா என்னோட ப்ரௌசிங் ஹிஸ்டரியை டெலீட் பண்ணிருங்க. ஆஹா சும்மா சொன்னேன், கண்டிப்பா நான் திரும்பி வந்துருவேன் அப்படின்னு லூசு மாதிரி என்னென்னமோ வீடியோல பேசிட்டு இருப்பா. இவங்க தேவையான பொருட்களை எடுத்தது போக மீதம் இருக்கக்கூடிய டென்ட், ஃபர்ஸ்ட் எய்ட் கிட், இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குகையோட என்ட்ரன்ஸ்ல ஒரு இடத்துல வச்சுட்டு இவங்க 7 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த குகைக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. உள்ள வந்த அடுத்த செகண்டே பயங்கர இருட்டாயிருது. லைட்டை வச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த குகை கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வருஷங்களா இருக்கு இல்லைங்களா, ஏகப்பட்ட பாறைகளால வந்து பாத்தீங்கன்னா சூழப்பட்டிருக்கு. மேடும் பள்ளவுமா கரடு முரடா இருக்கு. நம்ம ஹீரோயினும் தான் கையில இருக்கக்கூடிய தாத்தாவோட மேப்பை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்கம் தான் போகணும்னு சொல்லிட்டு லீட் பண்ணி கூட்டு போயிட்டு இருப்பா. இவங்க உள்ள வந்த விஷயம் தெரிஞ்சு அந்த மிருகமும் வேட்டைக்கு கிளம்புற மாதிரி தெரியுது. அப்படி இவங்க போயிட்டு இருக்கும் போதே அங்க இருக்கக்கூடிய பாறைகள்ல ஏதோ கோலன்னு ஜெல்லி மாதிரி இருக்குது. அதை பார்த்த இவங்களும் இது என்னன்னு எடுத்து டெஸ்ட் பண்ணோம்னா இங்க இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய அந்த மிருகம் உண்மையே பூமியை சேர்ந்ததுதானா இல்ல வெளியூர் சேர்ந்ததான்றதை கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து டெஸ்டிங் யூஸ் பண்ணக்கூடிய லேப்ரோஸ்கோபிக்ல வச்சு பாக்குறானுங்க. அப்படி பார்க்கும்போது அதோட அணுக்கள் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இவங்க பார்த்த அந்த ஜெல்லி மாதிரியான விஷயம் ஹைட்ரோபோபிக்கால உருவாக்கப்பட்டதுன்றதையுமே கண்டுபிடிக்கிறானுங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரவியும் நாடியாவும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அங்க இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகும்போது இந்த ஆஷ்லி பொண்ணு மட்டும் எனக்கு பிஸ் வருது, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்க முன்னாடி போங்கன்னு சொல்லுவா. சரின்னு சொல்லிட்டு அவளை மட்டும் விட்டுட்டு இவங்க 6 பேரும் மட்டும் முன்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லா பேரும் போனதுக்கு அப்புறமா இந்த ஆஷ்லி பிள்ளைக்கு வித்தியாசமான சத்தங்கள் எல்லாமே கேட்க ஆரம்பிக்குது. ஈத்தன், நிக், இது நீங்க தானே, இப்படிலாம் பயமுறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவனுக்கு 2 பேர் தான் இந்த சத்தமெல்லாம் கொடுக்குறாங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. அப்ப திடீர்னு எங்கிருந்தோ வந்த அந்த மிருகம் இவளை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. வாயவே 2ஆ கிழிச்சு அவ உடம்புல இருக்க சதை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா உரிய ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், இந்த இடத்துலயே இந்த ஆஷ்லின்ற புள்ளியோட சோழி முடிஞ்சு. இந்த பக்கம் இவங்க 6 பேரும் முன்னாடி வந்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல இந்த குகை வந்து பாத்தீங்கன்னா 2ஆ பிரிய ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு பக்கம் மட்டும் நம்ம போனா வேலைக்காகாது, நம்ம 2 டீமா பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு திசையில போவோம். கண்டிப்பா இந்த குகை இன்டர் கனெக்ட் அப்படிங்கறதுனால நம்ம எல்லா பேருமே குகையோட மறுபக்கத்துல மீட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ஒரு பிளான் பண்றாங்க. அதுல நம்ம ஹீரோயின், ஈத்தன், அப்புறம் அனபெல்லா, இவங்க 3 பேரும் ஒரு பக்கமும்
நம்ம ரவியும் நாடியாவும் மட்டும் இன்னொரு பக்கம் போறாங்க. அப்ப நிக் என்னடா பண்றான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆஷ்லி தனியா இருக்கா இல்லைங்களா, அவளை போய் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்த வழியாவே திரும்பி வருவான். இப்படி இவங்க போயிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு முடி கிடைக்குது, அதுவும் பாதி சதையோட. என்ன கன்றாவிடாது அப்படின்ற மாதிரி பார்க்க நமக்கு ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. இறந்து போன ஒருத்தவங்களோட மண்ட மசுறு இதையுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறானுங்க. இந்த பக்கம் நம்ம நிக்கு பைபிள ஆஷ்லியை தேடி வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல அவளை காணோம். பக்கத்துல இருக்கக்கூடிய பாறையில ஏகப்பட்ட ரத்தம் சிந்தி கிடக்கிறத பாக்குறான். கூடவே கீழே சில எலும்பு துண்டுகளும் கிடக்குது. அதுக்கு மத்தியில இந்த ஆஷ்லியோட போனும் கிடக்குது. ஐயோ ஆஷ்லி, உனக்கு என்னடி ஆச்சு, எங்கடி போன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோடய சுத்தி முத்தி பார்த்துட்டு இருப்பான். அப்ப மறுபடியும் இந்த விசித்திரமான சத்தங்கள் எல்லாமே கேட்க ஆரம்பிக்குது. டக்குன்னு இந்த இடத்துக்கு மறுபடியும் அந்த மிருகம் வருது. இந்த முறை தன்னோட டென்டக்கல்ஸ் எல்லாத்துக்கும் மேல ஆஷ்லியோட தலையை மட்டும் தனியா வெட்டி ஒட்டி வச்சிருக்குதுங்க. பாக்குறதுக்கு ஆக்டோபஸ் மாதிரியே தன்னைத்தானே ரெடி பண்ணிக்கிட்டு இந்த நிக்கு பைபிளையும் புடிச்சு அவனோட சதையுமே கொஞ்சம் கொஞ்சமா உரிய ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், இப்ப இந்த பயலோட சோழியும் முடிஞ்சு போச்சு. இந்த பக்கம் ரவியவும் நாடியாவையும் காட்டுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல ஏகப்பட்ட எலும்புகள், அதுவும் புதுசா இப்ப இறந்து போனவங்களோட எலும்புகள் ஃப்ரெஷ்ஷா கிடக்கிறத பாக்குறானுங்க. இது எங்க இருந்துடா இங்க வந்துச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு இந்த மிருகம் வருது. ஆனா இந்த முறை இவங்களை அட்டாக் பண்ணாம அந்த இடத்துல ஜாலியா மிதந்துட்டு இருக்குது. இதை பார்த்து அந்த நாடியான்ற பொண்ணு, இப்படி ஒரு விஷயத்த நான் பார்த்ததே கிடையாது, பார்க்க எவ்வளவு கொடூரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்துல போய் அதை தொட்டு பார்த்துட்டு இருப்பா. அது சும்மா இருக்குமா, கட்டிப்பிடி வைத்தியம் ஒன்ன போட்டு அந்த பிள்ளைய அலைக்கா தூக்கிட்டு போயிடுது. அதை பார்த்த இந்த ரவி பைபிள ஆள விடுறா சாமின்னு சொல்லிட்டு துண்டக்கான துணியக்கடன்னு ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா பின்னாடியே விரட்டிட்டு வந்து ஒரு கட்டத்துல இந்த பயலையுமே அந்த மிருகம் பிடிச்சிடுது. கொஞ்சம் கொஞ்சமா அவனோட சதையெல்லாம் உரிய ஆரம்பிக்க வழியில ஐயோ அம்மான்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். அந்த சத்தம் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் அனபெல்லா அப்புறம் ஈத்தன் இவங்க 3 பேத்துக்குமே கேட்க ஆரம்பிக்குது. வேகமா குடு குடுன்னு சொல்லிட்டு சத்தம் வரக்கூடிய அந்த திசையை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்து பார்க்கும்போது ஆக்சுவலா அந்த ரவி பைபிளைய கொல்லாம லைட்டா உடம்புல மட்டும் அங்கங்க கிழிச்சு விட்டுட்டு அந்த மிருகம் அவனை அப்படியே விட்டுட்டு போயிருச்சு போல. வந்த இவனுங்களுமே இந்த ரவி பையனை காப்பாத்திடுறானுங்க. அடே ரவி, என்னடா உடம்பு புரட்டாவும் கொத்துக்கறி மாதிரி இருக்குது, என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அந்த மிருகத்தை நான் பார்த்தேன், அவங்க சொன்ன மாதிரி அது நம்ம ஊரை சேர்ந்தது கிடையாது, நம்ம எல்லா பேத்தையுமே கொன்னு நம்மளோட எலும்புகள் எல்லாத்தையுமே அதோட டிராபிஸா அதை எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி திரும்பி பார்த்தா 1 இல்ல 2 இல்ல ஒரு 5-6 கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜந்துக்கள் எல்லாமே பாறைகள் மேல தொங்கிட்டு இருக்குது. அதை பார்த்து பயந்து போனவனுங்க தெரிச்சு அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி இவனுங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கும் போதே இந்த மிருகங்கள் வசிக்கக்கூடிய இடத்த வந்து கண்டுபிடிச்சிடறானுங்க. அந்த இடத்துல பாருங்களேன், ஏகப்பட்ட மனுஷங்களோட மண்டை ஓடுகளும் எலும்புகளும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பசை மாதிரியான விஷயங்களால ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இதுக கலெக்ட் பண்ணி கொண்டு வந்த எலும்புகள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வச்சு ஒரு வீடு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தனக்கு கட்டி வச்சிருக்குதுங்க. டக்குன்னு நம்ம ஈத்தன் பையனும் கையில இருக்கக்கூடிய போனை வச்சு அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே போட்டோவா எடுத்து வச்சுக்கிறான். ஏன்னா இவங்களுக்கு இப்ப எவிடன்ஸ் தேவைப்படுது இல்லைங்களா, அதனால போட்டோவா எடுத்துட்டு இருப்பான். போதா குறைக்கு ஒரு மிருகம் தான் சொல்லி பார்த்தா அந்த இடத்துல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 5-6க்கு மேல இருக்குது. அங்க நம்ம ஹீரோயின் அந்த மிருகங்கள் மேல கையில இருக்கக்கூடிய லைட் அடிக்கும் போது அந்த இடத்துல இருக்க எல்லா மிருகங்களுமே பயந்து ஓட ஆரம்பிக்குது. லைட்டை பார்த்தா இதுக்கு பயப்படுதுன்ற விஷயத்த ஹீரோயின் கண்டுபிடிச்சதுனால தங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா லைட்டையுமே எடுத்து அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள் மேல அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து அந்த மிருகங்களும் பயந்து ஓட ஆரம்பிக்குது. கிடைச்சதுரா சான்ஸ்னு சொல்லிட்டு எப்படியோ தட்டு தடுமாறி அந்த குகையை விட்டு வெளியே வர்றதுக்கான பாதையும் கண்டுபிடிச்சிடறானுங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினும் ஒலிவியா பொண்ணும் வெளியே வந்துருவாங்க. இந்த ஏத்தன் பையன் மட்டும் பின்னாடி வந்துட்டு இருக்கும் போதே அவனுக்கு பின்னாடி இறந்து போன நிக்கோட உடம்ப மட்டும் எடுத்துட்டு, அதாவது அவனோட தலைப்பகுதி உடம்பு பகுதி மட்டும்தான் இருக்குது, காலை காணோம். அதுக்கு பதிலா இந்த மிருகத்தோட டென்டக்கிள்ஸ் தான் அவனோட உடம்புல அட்டாச் ஆகிருக்குது. அதை அப்படியே தர இழுத்துட்டு வந்து இந்த ஏத்தன் அட்டாக் பண்ண வரும் பாருங்க, அதோட முகத்திலேயே லைட் அடிச்சு அதையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டோவா புடிச்சு வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு வழியா தட்டு தடு மாதிரி வெளியே தப்பிச்சு வந்துடுறானுங்க. கிட்டத்தட்ட இருட்டியே போயிருச்சு. ஆனா பாருங்க, அந்த மிருகத்துக்கு லைட்டு வெளிச்சம் மட்டும் இல்ல, நிலாவோட வெளிச்சமுமே ஆகாது போல இருக்குது. அதனால அந்த குகையை விட்டு அது வெளியே வர மாட்டேங்குது. இப்ப இவங்க காப்பாத்தி கூட்டு வந்த ரவி பயலுக்கு ஆல்ரெடி நிறைய ரத்தம் வெளியே போயிருச்சு, இன்னுமே ரத்தம் போயிட்டு தான் இருக்குது. சோ முதல்ல அவனை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இவங்க குகைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டையும் டென்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா குகையோட என்ட்ரன்ஸ்ல வச்சிருந்திருப்பாங்கல்ல, அதை நம்ம ஈத்தன் பையன் ஓடி வந்து எடுத்துட்டு வரான். முடிஞ்ச அளவுக்கு இந்த ரவி பயலுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி ஓரளவுக்கு அவனோட உயிரை காப்பாத்தி வச்சிருக்கானுங்க. அப்ப நம்ம ஈத்தன் பையனும் இங்க டவர் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு தெரிஞ்சு ஒரு மைல் இங்க இருந்து தள்ளி போனோம் அப்படின்னா டவர் கண்டிப்பா கிடைக்கும், நான் சிக்னல் கிடைக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு நம்ம கலெக்ட் பண்ண எல்லா எவிடன்ஸையுமே ப்ரொஃபசருக்கு ஃபர்ஸ்ட் அனுப்பி வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டென்ட்ல நம்ம ஹீரோயின் அனபெல்லா ரவி இவங்க 3 பேர்த்த மட்டும் விட்டுட்டு இந்த ஈத்தன் பையன் மட்டும் சிக்னலை தேடி கிளம்புறான். ஒரு வழியா டவர் கிடைக்கக்கூடிய ரேஞ்சுக்கு வந்த ஏத்தன் பையனும் ப்ரொஃபசருக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றான். யோ பெருசு, நீ சொன்னதெல்லாம் உண்மைதாயா, அந்த மிருகங்கள் எல்லாமே பூமியை சேர்ந்ததே கிடையாது, அதுக்கு ஒரு கூட்டமா அந்த குகைக்குள்ளதான் வசிச்சுக்கிட்டு இருக்குதுங்க, நிக்கு பைப்புல இறந்துட்டான், நானே
ஹீரோயின் அனபெல்லா ரவி 4 பேர் மட்டும் தப்பிச்சு வந்துட்டோம். சரி பதட்டப்படாத, அங்க இருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே வீடியோவோ இமேஜாவோ எவிடன்ஸா எடுத்து வச்சிருக்கியான்னு கேட்கும்போது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே நான் சொல்லக்கூடிய இமெயிலுக்கு அது எல்லாத்தையுமே ஃபார்வர்ட் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவனும் அந்த எல்லா எவிடன்ஸையுமே ப்ரொஃபஸருக்கு அனுப்பி வச்சிடறான். எவிடன்ஸ் எல்லாமே கிடைச்ச உடனே ப்ரொஃபஸர் டைரக்டா ஆர்மியை கான்டாக்ட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் இவங்க 3 பேருமே டென்ட்ல இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த மிருகம் வருது. உள்ள இருந்த அந்த ரவி பயல அப்படியே அலைக்கா புடிச்சு தூக்கிட்டு போயிடுது. போதாக்குறைக்கு ஒலிவியாவை போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்க ஈதன் எப்படியோ காப்பாத்திடுவான். ஆனா பாருங்க, அந்த பயப்புள்ள வசமா அந்த மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிறான். தரன்னு அவனை இழுத்துட்டு கோய்க்குள்ள போயிடுது. தப்புச்சா போதும்டா சாமின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஒலிவியாவை மட்டும் அங்க இருந்து ஓடிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல ஒலிவியாவையுமே அந்த மிருகம் அட்டாக் பண்ணி சாகடிச்சிடுது. தொலைஞ்சு போன தான் அம்மாவை காப்பாத்துறதுக்காக கூட கூட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பத்தியுமே காவு வாங்கிருச்சு இந்த மிருகம். அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஸ்டார்டிங்ல அவங்க அம்மா பாடினதா சொல்லி ஒரு பாட்டு கேட்டிருப்பா பாருங்க. அந்த பாட்டு சத்தம் அந்த குகையிலிருந்து கேட்க ஆரம்பிக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க, அவ கூட வந்த எல்லா பேருமே இறந்து போயிட்டாங்க. போதா குறைக்கு ஒரு 4 பேர் சாகிறத கண்ணெதிர்க்கவே பார்த்திருக்கா. அப்படி இருந்தும் குகைக்குள்ள அவங்க அம்மா உயிரோட இருப்பாங்க போல, அவங்க தான் பாட்டு பாடுறாங்கன்னு நினைச்சிட்டு மறுபடியும் அந்த குகைக்குள்ள போறாங்க. படத்துக்கு ஒரு பைத்தியத்துக்கிட்ட சிக்கிறோம். என்ன பண்றது, அவங்க அம்மா உயிரோட இருக்காங்க போலன்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குகைக்குள்ள வந்துட்டு இருப்பா. உள்ள வந்த ஹீரோயின் இறந்து போன எல்லாரோட மண்டை ஓடுகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வருவா. அங்க வந்து பார்க்கும்போது அவங்க அம்மாலாம் கிடைக்க மாட்டா. அவளோட நெக்லஸ் மட்டும் அவளுக்கு கிடைக்குது. அதை எடுத்துட்டு திரும்புறதுக்குள்ளேயே அந்த மிருகங்கள் எல்லாமே வந்து இவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதே சமயம் நம்ம ப்ரொஃபஸரும் ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லா பேரையும் கூட்டிக்கிட்டு ஹெலிகாப்டர் மூலமா இந்த குகை இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுறாங்க. உள்ள வந்த சோல்ஜர்ஸ் எல்லா பேருமே அந்த குகையவே மொத்தமா ஒளிச்சு தள்ளிடலாம்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள போற பாதை எல்லா பக்கமும் பாம் எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டே வந்துட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோயின் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தவங்க அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாத்தையுமே சரமாரியா சுட்டு சாகடிக்கிறாங்க. ஓரளவுக்கு மிருகங்கள் எல்லாத்தையுமே கொண்டுட்டு அங்க இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினை காப்பாத்திட்டு குகையை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அதே சமயம் அவங்க செட் பண்ணி வச்சுட்டு வந்த பாம் எல்லாமே வெடிச்சு செதற பல லட்சம் வருஷங்களா இருந்த குகை 10 செகண்ட்ல இருந்த இடம் தெரியாம அழிஞ்சு போகுது. அப்படியே அங்க கட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண்முழிக்கிறா. உள்ள வந்த டாக்டரும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, கிட்டத்தட்ட நீங்க 6 மாசமா கோமால இருந்திருக்கீங்க, நாங்க உங்களை காப்பாத்திட்டோம், நீங்க ஃபுல்லாவே ரெக்கவர் ஆயிட்டீங்க, அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரமே உங்களுக்கு குழந்தையும் பிறக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. என்னது குழந்தையா, என்னடா சொல்றீங்க, நான் எதுவுமே பண்ணலடா, எனக்கு குழந்தை பிறக்கலாம் வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்க்க இவனுங்களும் பேபி ஸ்கேன் பண்ணி காட்டுறானுங்க. பார்த்தா இவளோட வகுத்துக்குள்ள அந்த மிருகம் இருக்குதுங்க. பார்த்த டாக்டர்னா ஒரு செகண்ட் மிரண்டு போயிடுறான். டக்குன்னு உள்ள இருக்க மிருகமும் இவளோட வகுத்தை கிழிக்க ஆரம்பிக்குது. பயத்துல இவனுங்க 2 பேரும் அங்க இருந்து தப்பிச்சு ஓட இந்த மிருகம் அப்படியே அவளோட வகுத்தை கிழிச்சுக்கிட்டு வெளியே வருது. என்னடா நடந்துச்சு, எப்படி உடம்புக்குள்ள அந்த மிருகம் வந்துச்சுன்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போதுதான் இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக். அதாவது அந்த குகையை தரமட்டமாக்கிட்டு நம்ம ஹீரோயினை மட்டும் காப்பாத்தி கூட்டு வந்திருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லா பேருமே ஒரு இடத்துல டென்ட் போட்டு மெடிக்கல் டீம் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு பேக்ல இந்த மிருகம் வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ தப்பிச்சு வந்திருந்திருக்கும். அந்த மிருகம் வெளியே வந்து அங்க இருக்கக்கூடிய ஆர்மி ஆபீசர்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு அந்த மிருகம் தான் இவளோட வகுத்துக்குள்ள ஒண்ணு முட்டையை போட்டிருக்கணும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவ வகுத்துக்குள்ளே போயிருந்திருக்கணும். பட் அது எதையுமே தெளிவா காட்டாம இந்த படத்தோட கதையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸோடய முடிக்கிறானுங்க. சோ அவ்வளவுதான், படத்தோட கதை முடிஞ்சு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த நீங்க சொல்லுங்க, இந்த படத்துக்கு அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான படத்தோட வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.